உங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவு எடுக்க நினைக்கிறீங்களா? ஒரு வழியும் தெரியாமல் நின்றுட்டு இருக்கீங்களா? இங்க பிரார்த்தனை மட்டும் போதுங்க. நேரமும் விதியும் உங்கள் பக்கம் திரும்பும். விதியை மாற்றும் கோயில். இந்த ஒரு வரியின் பின்னால் உள்ள 1000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட புராணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் அனுபவங்களை இந்த வீடியோ மூலம் உங்களிடம் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இது ஒரு தரிசனம் மட்டும் இல்ல, உங்களுடைய ஒரு புதிய தொடக்கமும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விதியை எழுதியவரிடம் தானே மாற்றத்தை கேட்க முடியும். விதியை எழுதும் பிரம்மா அந்த விதியை தானே மாற்றும் இடம் எங்க இருக்குன்னு தெரியுமோ? நம்ம தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டம் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தாங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 மணி நேரத்திற்கு ஒரு பஸ் இருக்குங்க. திருச்சியிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததற்கான காரணத்தை பார்க்கலாம். புராண கதையில் பிரம்மன் உலகத்தை படைக்கும் ஆற்றலை சிவனிடம் இருந்து பெற்றிருந்தார். படைப்பு தொழிலில் அனுபவம் பெற்ற பிரம்மன் முழுமுதல் கடவுளாகிய நான் தான் சிவனை விட பெரியவன் என்று ஆணவம் கொண்டார். இதனால் கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவிற்கு பாடம் புகட்ட 5 தலை இருப்பதால் தானே அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறாய் என கூறி ஒரு தலையை கொய்து அவரது படைத்தல் அதிகாரத்தை நீக்கி சாபமிட்டார். பிரம்மன் தன் அகந்தையால் தன் படைப்பு தொழிலை இழந்தார். நான்முகனான பிரம்மா சிவனிடம் தனது தவறுதலுக்காக சாப விமோசனம் கேட்டார். பூலோகத்தில் திருப்பட்டூர் என்ற இடத்தில் இருக்கும் தன்னை 12 லிங்க வடிவில் வணங்கினால் மீண்டும் படைப்பு தொழிலை அருள்வதாக கூறினார் சிவபெருமான். பிரம்மனும் இத்தலத்திற்கு வந்து இந்த 12 லிங்கங்களையும் வழிபாடு செய்தார். அவருடைய பக்திக்கு மனமிறங்கிய சிவபெருமான் காட்சி அளித்து பிரம்மனுக்கு மீண்டும் படைக்கும் ஆற்றலை அளித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரம்மாவை வாழ்த்தி இத்தலத்தின் தனி சன்னதியையும் உருவாக்கி உன்னை நாடி வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றுவாயாக என்று உபதேசம் செய்தார். அன்று முதல் இங்குள்ள பிரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றுகிறார். பிரம்மன் இத்தலத்தில் உள்ள சிவனை வழிபட்டதால் தான் இங்குள்ள ஈஸ்வரரை பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அம்மனை பிரம்மநாயகி என்றும் பிரம்ம சம்பத் கௌரி என்றும் அழைக்கப்படுகின்றனர். முதல்ல நம்ம பிரம்மபுரீஸ்வர தரிசனம் செஞ்சுட்டு தாங்க அப்புறம் பிரம்மாவை தரிசிக்க முடியும். காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் ஏராளமான கோயில்கள் உள்ளன. ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு ஒரு சில கோயில்களில் மட்டுமே தனி சன்னதி இருக்குங்க. சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்குள்ள பிரம்மனுக்கு பிரம்மாண்டமான சிலையுடன் தனி சன்னதி உள்ளது. இந்த கோயிலை பிரம்மபுரீஸ்வரர் கோயில் என்று சொல்வதை விட பிரம்மா கோயில் மற்றும் தலையெழுத்தை மாற்றும் கோயில் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி மற்றும் எல்லா வியாழக்கிழமையும் பிரம்மா சன்னதியில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. குரு பகவானுக்குரிய அதிபதி பிரம்மா என்பதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் இந்த கோயிலில் விசேஷ பூஜை நடைபெறுகிறது. 36 தீபங்களை ஏற்றி பிரம்மாவை தரிசித்து 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இந்த கோயில் குரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. அம்மனின் சன்னதிக்கு அருகில்தான் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது. 4 அழகிய படித்துறைகளையும் வற்றாத நன்னீரையும் கொண்டது. இந்த தீர்த்தத்தின் தான் பிரம்மா நீராடி 12 லிங்கங்களை வழிபட்டதால் பிரம்ம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. பிரம்மன் வழிபட்ட 16 பட்டை உடைய லிங்கம் தனி மண்டபத்தில் உள்ளது. காலபைரவர் மற்ற கோயில்களில் தெற்கு நோக்கி காட்சியளிப்பார். ஆனால் இங்க மட்டும் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுர வடிவமைப்பு போன்றே இக்கோயிலின் ஒரே பகுதியில் 7 சிவலிங்கங்கள் அமைந்த பகுதியில் கைலாசநாதர் சன்னதி உள்ளது. அதனால்தான் தஞ்சைக்கு முந்தைய கோயில் என கூறப்படுகிறது. கைலாசநாதர் சன்னதிக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது. நரசிம்மரின் லீலைகளை விளக்கும் வகையில் இங்குள்ள மண்டபத்தில் உள்ள தூணில் சிற்பங்களாக 7 வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்திலிருந்து 7 நிலைகளை கடந்து 300 அடி தூரத்தில் தான் பிரம்மபுரீஸ்வரரின் சன்னதி உள்ளது. சூரியனுக்குரிய ரதம் 7 குதிரைகள் பூட்டியது. இதன் மீது சூரியன் 7 நிலைகளையும் கடந்து பங்குனி மாதம் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் காலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் ஐதீக நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இந்த சூரிய ஒளி 7 நிமிடம் இருக்கும். அடுத்த 7 நிமிடம் அம்மன் மீதும் சூரிய ஒளி போடும் ஐதீக நிகழ்வு நடைபெறுகிறது. முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க செல்லும் முன் இந்த கோயிலில்தான் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன் பின் படை திரட்டி சென்றாராம். இதனால்தான் திருப்படையூர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் திருப்பட்டூர் என மருவியதாக சொல்கிறார்கள். முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இந்த கோயிலில் உள்ளார். சோதிட கலையின் தந்தையும் பாம்பு உடலை கொண்டவருமான பதஞ்சலி முனிவர் இந்த கோயிலில்தான் முக்தி அடைந்தாராம். இவர் 10 இடங்களில் ஜீவசமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் இந்த கோயிலும் ஒன்று. இவர் ஐக்கியமான இடத்தில் ஒரு லிங்கமும் அவருடைய ஓவியமும் உள்ளது. எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை உடையவர்கள் இவருக்கு தனி பூஜை செய்வார்கள். ஏன் பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்துகிறார்கள் என்று தெரியுமா? மஞ்சள் என்றாலே அது மங்களம் என்று தானே பொருள். மங்களகரமாக தலையெழுத்தை மாற்றும் பிரம்மனுக்கு மஞ்சள் சாத்துவது பொருத்தம் தானே. குருவுக்கு அதிபதி பிரம்மா, குருவுக்கு உகந்த நிறம் மஞ்சள். எனவே மஞ்சள் கொண்டு பிரம்மனுக்கு காப்பிட்டு வணங்கினால் மனம் குளிர்ந்து குரு பகவான் அருள் புரிவார் என்பது ஐதீகம். பூஜையின் போது பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பிட்டு மஞ்சள் பிரசாதமாக தருகின்றனர்.
பிரம்மா வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றி தர வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து வருகிறார்கள். தங்கள் தலையெழுத்து மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்பவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து தங்கள் ஜாதகத்தை பிரம்மனின் திருவடிகளில் வைத்து வழிபடுவார்கள். தங்களின் குறைகளை பிரம்மனின் சன்னதியில் சொல்லி வேண்டிக் கொள்வார்கள். அப்படி வேண்டிக் கொண்ட பிரச்சனைகள் தீர்ந்ததும் மீண்டும் திருப்பட்டூர் வந்து பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள். தங்களால் இயன்ற பக்தர்கள் மஞ்சள் காப்பு சாத்தி வழிபடலாம். இயலாதவர்கள் மஞ்சள் வாங்கி கோயிலில் சமர்ப்பித்தால் அதை மஞ்சள் காப்பில் சேர்த்து விடுவார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு புதிய தொடக்கம் இருக்குங்க. அந்த தொடக்கத்திற்கான இடம்தான் இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில். உங்கள் நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த இடத்தில் தான் உள்ளது. கண்டிப்பா ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. மறக்காம ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும். ஓம் ஸ்ரீ பிரம்மதேவாய நமக. இன்னும் இந்த மாதிரியான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.